வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த குறிப்புகள்லாம் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யுக் யுகா. ஸோ இது ஒரு புத்தகம் தான். இது சைனீஸ்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழைய கொரியன் மொழிக்கு இவங்க மொழிபெயர்ப்பு பண்ணும்போது அதுல படிக்கும் போதுதான் ராணி செம்பவளத்தோட ஹிஸ்டரியவே தெரிய வருது. இப்போ செம்பவளம் அப்படிங்கிறதும் கரெக்டான பேர் கிடையாது. மேபி இவங்களுக்கு மீன் பாண்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேர்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கிளைம் வைக்கிறாங்க. இப்போ இந்த செம்பவளம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சக்கல் அப்படிங்கிறதுக்கு தான் செம்பவளம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவங்களோட பேர் தான் அங்க கொரியன்லயும் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவு ஆதாரங்கள் தமிழுக்குனே கொரியன்ல இருக்கு. இவங்களுக்காக தனி சிலையே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம மீனாட்சி அம்மனை எப்படி நம்ம கும்பிடுறோமோ அதே மாதிரி இவங்கள அங்க ஒரு தெய்வமாவே பாக்குறாங்க கொரியன் மக்கள். ஈவன் கொரியன் மக்களே ஒத்துக்கிறாங்க இது ஒரு தமிழ் பெண் தான். ஆனா அவங்க ஒத்துக்கிட்டாலும் நம்ம இந்தியன் மீடியாஸ் எப்பவுமே அது ஒரு தமிழ் பெண் தான் ஒத்துக்கவே மாட்டாங்க. இதற்கு உண்டான குறிப்புகள் தமிழகத்திலயும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல கல் வச்சு வழிபடுற ஒரு முறை ரொம்ப நாளாவே இருந்திருக்கு. சோ ராணி செம்பவளம் கொரியாவுக்கு போகும்போது அவங்களோட அடிக்கல்ல அங்க எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த அடிக்கல்ல அதுவும் அவங்களோட கல்லறையிலேயே 2 மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டு அவங்களோட வரலாறையும் கூட்டியா எழுதியிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப எப்படி உத்தரப்பிரதேஷ் மீடியாஸ் இதை கிளைம் பண்றாங்கன்னு தெரியல. இந்த விஷயம் நிறைய தமிழர்களுக்கு தெரியாமலே போச்சு அப்படிங்கிறதா ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழை பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.